Hi guys, இந்த வீடியோவில் வந்து திஸ் தட் தீஸ் தோஸ் இதோட யூசேஜ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ 100% புரியும், கவனிங்க. ஓகேவா? ஸோ திஸ் தட் இது ரெண்டுமே எதுக்கு அப்படின்னா ஒரு சிங்குலர் ஒரு பொருளை குறிக்கிறதுக்காக தான் இந்த திஸ் தட். ஓகேவா? இந்த திஸ் அப்படிங்கிறது பக்கத்தில் உள்ள பொருளை குறிக்கிறது. ஓகேவா? இப்போ இந்த திஸ் மேங்கோ இருக்கு இல்லையா, அப்போ திஸ் பக்கத்தில் இருக்கு இல்லையா, பக்கத்தில் தான் இருக்கு, அப்போ திஸ். ஓகேவா? இப்போ தேட் அப்படின்னா தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை குறிக்கிறது, ஒரே ஒரு பொருள். சரியா? இப்போ தேட் இங்க தேட் வரும். தேட் இஸ் ஏ லாரி, லாங்ல இருக்கா? ஸோ தேட். ஓகேவா? இப்போ தீஸ் அப்புறம் தோஸ் இது ரெண்டுமே ப்ளூரல் ஃபார்முக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ தீஸ்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு. ஓகேவா? தீஸ் இப்போ இது தூரத்தில் இருக்கு, சைக்கிள் வந்து தூரத்தில் இருக்கு இல்லையா, அப்போ நம்ம தீஸ் தோஸ் ஆர் சைக்கிள் சொல்லிக்கணும். லாங்ல இருந்தது அப்படின்னா, தூரமா இருந்தது அப்படின்னா என்ன பண்ணிக்கணும், தோஸ். இதுக்கு தோஸ் தான் ரைட். ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன வரும், தேர்ட் ஒனுக்கு என்ன வரும் அப்படின்னா திஸ் பக்கத்தில் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் ஏ கோவா. இப்போ லாரி தூரத்தில் இருக்கு, தேட் இஸ் ஏ லாரி. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் இப்போ இதுக்கு என்ன வரும், இந்த ஃபிஃப்த் ஒனுக்கு என்ன வரும் அப்படின்னா பக்கத்தில் தான் இருக்கு, இந்த பிரிஞ்சால்ஸ்ல எங்க இருக்கு, பக்கத்தில் தான் இருக்கு. அப்போ தீஸ் ஆர் பிரிஞ்சால்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த கார் வந்து தூரத்தில் இருக்கு, அப்போ தூரத்துல இருந்தா ப்ளூரல் ஃபார்ம் தோஸ் வரும். தோஸ். நெக்ஸ்ட் பி ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இப்போ சிங்குலர் இருந்ததுன்னா இஸ் யூஸ் பண்ணிக்கணும், ப்ளூரல் ஃபார்மெட்ல இருந்ததுன்னா ப்ளூரல். நிறைய பொருட்களை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா இந்த பி ஃபார்ம் வந்து என்ன யூஸ் பண்ணோம்னா ஏஆர்இ யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இது சிங்குலருக்கு, இது ப்ளூரலுக்கு. ஓகேவா? ஸோ அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ.